உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு குடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த பொறந்தாச்சு ஹாப்பி நியூ இயர் 2026வது வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மீனாட்சியை பிரார்த்திக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி மாதம் 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி பலன் பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணாலே அது மட்டும்தான் வருது. இல்லை கடுப்பார அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் முதற்கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன தான் பார்க்க போகிறேன். நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது, இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம், என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி வாங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதுலேயே சொன்னேன், 4 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ எகைன் திரும்ப அதே மாதிரி 4 கிரகத்தோட சேர்க்கை. கிட்டத்தட்ட இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டிலிருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது 5ஆம் இடத்திலும், காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்மத்திலும், ராகு 11ஆம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் வக்ர சனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. எகெயின் 12ஆம் வீடான மீனத்திலிருந்து சனி இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, கம்பேக். எகெயின் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 மாதிரி 4 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி 9ஆம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அங்கிருந்து இது வரைக்கும் கடகத்துல இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட தான் இந்த 2026வது வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே ஃபைன். இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பயுமே இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உய்விப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த 4 கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும், சனியுடைய பார்வை 4 கிரகங்களுக்கும் எழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி ஓகே, சரி வாங்க, இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல கவனமா இருக்கலாம், எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போறாங்க, என்னதாயா இருக்குது, மறுபடியும் ஜாலி அப்படின்ற மாதிரி ராசிநாதன் அப்படியே நம்ம வீட்டுக்கு உட்காந்து பார்வையை வர பார்க்குறாரு. அதாவது இந்த 9 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒருவனால் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரல. அந்த மாதிரி 1 2 3 4ன்ற மாதிரி 4 கிரகத்தை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு, ஐயோ பாவம் தான் தனுசு ராசிக்காரங்க நிஜமாவே 4 கிரகங்களை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு, 10ஆவதுக்கு அங்கேருந்து சனியோட பார்வை, இந்த சனி செவ்வாய்க்கு பார்வை, செவ்வாய் சனிக்கு பார்வை, 2 பேரும் டிஷும் ஆடிட்டு இருக்காங்க. சண்டை போடாதீங்க ஏட்டையா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து குரு வேற தன்னோட பார்வையை கொடுத்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை 2026வது வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமாயிருக்கு. நான் ராசி பலன் சொல்ல வர்றது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் நீங்களும் தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையா நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சில விஷயங்கள் சரி, சில விஷயங்கள்லாம் இல்லை. இதுதான் நம்மளுடைய ராசி பலன். ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அமைதியாக இருக்கணும். எத்தனை நாளைக்கு, பிப்ரவரி மாதம் வரைக்கும் அப்படி தான். என்ன அடித்தாலும் தாங்கிக்கணும். தலைக்கு மேலே இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது, அதுவும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் எல்லாத்தையும் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு அப்படியே கபாலிடா டெருப்பிடாமல் இருக்கும்போது தேவையில்லாத டென்ஷன் அதிகரிக்கும். யாரையாவது பார்த்தா கடிச்சு சாப்பிட்றலான்ற அளவுக்கு கோவம் வரும். ஒரு மாதிரி ஒரு மாதிரியான டிப்ரெஷன் ஸ்டேட். ஏன்னா சனியுடைய பார்வை, இங்கேருந்து செவ்வாயோட பார்வை ஒரு மாதிரி கோவத்தை மூட்டும். எது பேசினாலும் யார் பேசினாலும் அது தப்பாகவே தெரியும். நம்மளுக்கு மட்டும் தான் தப்பாக தெரியுமான்னு பேசலாம், நம்ம பேசுகிறதும் அடுத்தவங்களுக்கு தப்பாகவே தெரிகிற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும்.
7ஆம் இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ராசிநாதன் போய் அமர்ந்திருத்தல் ஒரு வகையில் நியாயம்தான். பட் அது வக்ரமாக இருக்கும்போது எப்பயுமே வக்ரமான பிளானட் ஒரு மாதிரி வேலை செய்யும் நான் சொல்லியிருக்கேன்ல. வக்ரம்லாம் குருவெல்லாம் நான் ஜாதகரை தான் எடுப்பேன். குரு வக்ரமாக இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கே மைண்ட் ஒரு மாதிரி டைலமாலேயே இருக்கும். இதெல்லாம் சும்மா டெம்பரவரி தான். நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போகிறோம் இல்லை இல்லை. அப்போ பிளானட் மட்டும் அப்படியே இருந்துருமா? நான் எப்பயுமே சொல்கிற விஷயம்தான். ஒரு 4, 5, 6, 7 ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வாவ் சூப்பரான டைம் பீரியடு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி வந்து உட்கார்ந்து இருக்கிறது ரைட்டா தப்பா? ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருத்தல், 10ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருத்தல், 9ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருத்தல், 8ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருத்தல், இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் என்ன பெருசு இனிமே வருது பாருன்ற மாதிரி 4ஆம் இடத்தில் வக்ரமா இருந்த சனி, அர்த்த அஷ்டம சனி இப்போதைக்கு வலு ஜாஸ்தியாகி 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த 4, 12 இடங்கள்ல இயங்கும் போது ஒரு மாதிரியான ராஜயோகம் வரும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்துல கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க நல்ல மனசுக்கு ராஜயோகம் தான் வரப்போகுது. இருந்தாலுமே பேச்சில் கவனம் தேவை. செயலில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். இந்த நேரத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. வேண்டவே வேண்டாம். நிறைய பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ண வருவாங்க. வேலையில் ஏதாவது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழும். ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போதே சூப்பர் நியூ இயர் இந்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பயத்தோடு இந்த நியூ இயர் ஆரம்பிக்கலாம். என்னடா ஒவ்வொரு வருஷமும் தான் போகுது, எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோவை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மனசில் அப்படியே ஒரு மாதிரி எட்டி பார்க்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அமைஞ்சிருக்கிற அமைப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியல. கொஞ்சம் ஒரு மாதிரி முதல் ஒரு 15 நாட்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஹெல்த் வைஸ் ஒரு 3ஆக பிரிச்சிடலாமா? ஏன்னா பிளானட்டுக்கு யாரை எங்கே அடித்தா வலிக்கும் தெரியும்ல. கோச்சார பலன்றது உங்களுக்கு புதன் ஒரு மாதிரி வேலை பார்ப்பார், எனக்கு புதன் ஒரு மாதிரி வேலை பார்ப்பார். ஆனால் புதன் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ஜனனகால ஜாதத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த பிளானட் அதோடைய நகர்வை கொண்டு போய் நிப்பாட்டும்ன்ற அடிப்படையில் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். காய்ச்சல், சளி, தொண்டை பிடிக்கிறது, கிருமிகள் மூலமாக தொற்று நோய் வர்றது, எல்லாருக்கும் வந்து பாராசிட்டமால் போதுன்னா நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிற அளவுக்கு உடம்பு வந்து அசதியாக இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு சினாரியோ நகரும். இன்னொரு பக்கம் செவ்வாய் வந்திருக்கனால கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு அதெல்லாம் ஒரு மாதிரி இந்த மாதம் உங்களை போட்டு அலக்களிக்க வச்சு சில விஷயத்தை சில விடயங்களை உருவாக்கலாம். அடுத்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண ரீதியான பிரச்சனை வரலாம். ரொம்ப வரவுக்கு மீறிய செலவு வருது, செலவுகள் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறது. நம்ம ஒரு எதிர்பார்த்து ஒரு 10,000 ரூபா பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் 12,000 15,000 போய் முடியறது. எஸ்பெஷலி குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியும் வந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்ற போது 5ஆம் வீட்டு அதிபதி முதல்ல ராசியில் உட்காந்துருப்பார். அடுத்து 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துருப்பார். பட் 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக போகிறார். ஸோ ஆஃப்டர் 15க்கு அப்புறம் வாவ் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல உச்ச பலம் வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய சினாரியோன்றது சாதாரண விஷயம் இல்லை. அங்கேருந்து 1ஆம் இடத்துக்கு ராசிநாதனுடைய பார்வை வேற கிடைக்க போகிறது. ஸோ பெருசாக நெகட்டிவாக எதுவும் சொல்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை இல்லை. பட் முதல் 15 நாட்கள் 3 விஷயத்தில் கவனம் கவனம் கவனம். ஒன்று, உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்களே டாக்டர் ஆகி நீங்களே மாத்திரை போட்டு நீங்களே சில விஷயத்த பண்ணிக்காதீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும், பிளானட்டுக்கு தெரியும், ஆனால் உடம்புக்கு தெரியாதுல்ல. அதனால் போயிட்டு தயவு செஞ்சு ப்ரிஸ்கிரிப்ஷனோட மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்காமல் கஞ்சத்தனப்படாமல் டாக்டர்கிட்ட போய் காட்டி ஒரு தன்வந்திரி ஃபீஸை கொடுத்துட்டிங்கன்னா செவ்வாய் சும்மா விட்டுருவார், இல்லை ரத்தம் பார்க்காம விட மாட்டார். நான் ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. யார்? தனுசு ராசினியர்கள். ஓகே. 2வது விஷயம், இது வரைக்கும் கடனே வாங்காமல் இருந்தாலும் கூட இந்த கொஞ்சம் கடன் வாங்குற அளவுக்கு ஃபினான்ஷியல் நெருக்கடியை கொண்டு வந்து சேர்க்கலாம். போன மாதமே ஆரம்பிச்சிருச்சுன்னா பிளான்ட் நல்லா வேலை செய்யுது, இல்லாட்டி இந்த மாதம் அதுக்கான அமைப்பை கொஞ்சம் கொடுக்கும். தேவைனா மட்டும் கடன் வாங்குங்க, இல்லை தேவையில்லாத ஒரு கடனில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய பேருக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது நிறையா வீடு, வாகனம், வண்டி, சொத்து சேர்க்கை, உடைமைகள் மீதான ஒரு ஆர்வத்தையும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கும். சில பேருக்கு அது வாங்கணுன்ற ஒரு உத்வேகத்தையும் அப்படியே எழுப்பிவிடும். ஏன்னா அங்கேருந்து லக்னத்துக்கு பார்வை விழுகுது. நான் அதை அப்படி தான் எடுப்பேன். லக்னத்துக்கு பார்வை விழுகுதுன்ற போது ஏதாவது வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, வாகனம் வாங்க, எனக்குன்னு சில விஷயத்தை வாங்கிக்கலாமான்னு தோணும். பட் ஸ்டில் 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயாகி அவரும் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துக்கூடிய இடத்துல பிள்ளைகளுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை தேவை தேவை. மூச்சு விடுறதில், ப்ரீத் பண்ணுறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வந்து கோல்டு ட்ரைக் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. முதல் 15 நாட்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. குழந்தைகள் ஓகே, அது குட்டி குழந்தையாக இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தனுசு ராசிக்காரங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை
உங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்ல. உங்க பக்கத்திலேயே இருக்கிற ஆள் தான். நீங்க யாரையாவது நம்பி சில விஷயம் சொன்னீங்கன்னா, பேக்கரி கதை மாரி நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கட்ட வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காசிப்ப இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆளுடைய பார்வை ரொம்ப கவனம். நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். இது வந்து பயங்கர சூட்சமமா நான் ராசி பலன் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால காசிப் பேசாதீங்க. காசிப் பேசுறவங்கள அலோவ் பண்ணாதீங்க. நீங்க சாதாரணமா பேசுனீங்கன்னா, அது ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுரும். யார பத்தியும் நீங்க எந்த கருத்து கணிப்பும் குடுக்கவே குடுக்காதீங்க. யாரையும் திருத்துறதுக்காக தனுசு ராசிக்காரங்க பொறக்கல. சரியா? அவ்வளோதான் சிம்பிள். நம்மள பார்க்கவே நம்மளுக்கு நேரம் இல்ல. நம்மளுக்கு யாராவது ஓடி வராங்களா? நீங்க அட்வைஸ் பண்ணாலும் கேட்கிற மாரியான மனநிலையில அவங்க இல்லன்ற போது அட்வைஸ் பண்ணி உங்க டயத்த வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. தலைக்கு மேல இருக்கக்கூடிய செவ்வாய், தலைக்கு மேல இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் கோவத்தையும், கொஞ்சம் வந்து பிசிக்கலா கொஞ்சம் ஒரு மாரி ட்ரைனஸையும் குடுப்பாங்க. நெறைய தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் தானம் பண்ணுங்க. 2ஆம் இடத்துல போய் வந்து அமரக்கூடிய செவ்வாயோட 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றது வாவ்! ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். 5ஆம் இடம்ன்றது கீர்த்தி, புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாத்தையும் இந்தான்னு குடுக்கக்கூடிய தன்மை. அப்ப நெறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு. திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிரியேட் ஆகும். 8ஆம் வீட்டதிபதி உட்கார்ந்திருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் உங்களுக்கு. பணம் எதிர்பார்க்காத இடத்துலருந்து பணம் வரும். யோசிச்சிருக்கவே மாட்டோம் பணம் வரும். 7க்கு 2 தான் 8. அப்ப சமுதாயத்தின் மூலமாக, கற்பித்தல் மூலமாக உங்களுக்கு சில பலன்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி குடுக்கும். தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த விஷயம்லாம் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. என்ன அம்மாக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வராம பார்த்துக்கங்க. இந்த 7க்கு 2 8ன்ற போது அந்த 7ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்கரமாயி அது 6ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது, எனக்கு தெரிந்து நெறைய பேருக்கு கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, யாராவது எனக்கு எலுமிச்சம் உருட்டிட்டாங்களா? யாரோ எனக்கு அது பண்ணிட்டாங்களா? இந்த மாரியான தேவையில்லாத தாட் ப்ராசஸ் மனசுக்குள்ள வரும். உங்களலாம் யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்கலாம் நெருப்பு ராசி தெரியுமா? தனுசு ராசிக்காரங்க பார்க்க தான் அமைதி. ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே ஃபயரா இருப்பாங்க. இந்த தடவ அந்த ஃபயர் இன்னும் கொஞ்சம் எதிர்த்து வரும். கோவமா வரும். தேவையில்லாம வீட்ல டிஷ்ஷும் வரலாம். சண்டைன்னு சொல்ல வேணாம். சின்ன ஊடல் அதிகரிக்கலாம். அத மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. முதல் 15 நாட்கள் தனுசு ராசிக்காரங்க ஆரோக்கியத்திலும், வார்த்தைகளிலும், அடுத்தவர்களை நம்பக்கூடிய தன்மையிலும் கவனமாக இருந்து விட்டீர்களே ஆனால், இந்த 1 வருடம் உங்களுக்கான மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து குடுக்கும். அப்படி இல்லாட்டி இந்த 15ஆம் தேதிக்குள்ளேயே ஆப்பு கன்ஃபார்ம். பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. ஓகே. நீங்க படிக்கிற தனுசு ராசிக்கார குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா, முதல் 15 நாள் சாமிக்கு விட்டுறலாம். போனா போயிட்டு போகுது. ஹாஃப் இயர்லி மார்க் வராட்டி என்ன நம்ம ஆனுவல் மார்க்ல பார்த்துக்கலாம். ஓகே. பெருசா ஒண்ணும் கவலைப்பட்டுக்க வேணாம். ஸோ வித்யாஸ்தானம் மேலோங்க போது நெறைய வந்து பிள்ளைங்க மார்க் எடுக்கிறத விட ஸ்போர்ட்ஸ்ல வந்து கலந்துக்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பிள்ளைங்க பிரைஸ் வாங்குறதுன்ற மாரி பின்னி படல் எடுப்பாங்க. தனுசு ராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவ வந்து அப்படி சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பேர் வாங்கி குடுக்குற அமைப்பெல்லாம் இருக்கு பெற்றோர்களுக்கு. ஆனா படிப்புன்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் மார்க்ன்ற விஷயத்துல பார்த்துக்கலாம். அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற வண்டி, வாகனத்தில ஏதாவது ஒரு தொந்தரவு வரும். வண்டிக்கு சில செலவுகள் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வண்டி சார்ந்த செலவுகள் வரும். உங்களுக்குன்னு சில விஷயத்த வாங்கிப்பீங்க. அம்மாக்கு சில செலவுகள் பண்றது, இல்ல அம்மா பணம் கேட்குறாங்கன்ற மாரி சில இது பண்றது. பணம் சார்ந்த விஷயம், பணத்த இண்டிகேட் பண்றதெல்லாம் அந்த சுக்கிரனும், குருவும் தான். அவங்களுடைய அமைப்போட கூடிய தன்மை. ஏதோ ஒரு இடத்துல செலவுகள் வரும். பெண்களுக்காக சில செலவுகள் மேற்கொள்வீர்கள். யாரு? தனுசு ராசிக்காரங்க. அம்மாவின் உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. இதுவரைக்கும் கட்டாத வீடு இருந்தா அத கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அத போய் பார்த்துட்டு வரது, வீட எழுப்பி கட்டுறது, இல்ல வீடு புதுசா வாங்கலாமான்ற எண்ணம் வர்றது, உங்களுடைய வாகனங்களுக்கு பழுது பார்த்தல், வீட்ல ஏதாவது பிளம்பிங் ஒர்க் நடக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்களே கொஞ்சம் விரயங்கள் முதல் ஒரு 15 நாட்கள் இருக்கும். அடுத்த 15 நாட்கள் சூப்பரா இருக்க போது. பயங்கரமான அமைப்பு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நெறைய டிராவல இண்டிகேட் பண்ணுவாரு. ஸோ முதல் ஒரு 10 நாள் நெறைய டிராவல் பண்ணுவீங்க. இங்கேருந்து உங்க வீட்லருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இல்ல உங்க வீட்லருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள போயிட்டு வர மாரி இடத்துக்குலாம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கண்டிப்பாக மலர காத்துக்கு. எஸ்பெஷலி இந்த 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள நீங்க டிராவல் வந்து கொஞ்சம் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இருக்கு. ஷார்ட் டிராவல்லாம் நெறைய பண்ணிட்டு வருவீங்க. டிராவல் மூலமாக அலைச்சல், அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம். இதெல்லாம் தான் இந்த தடவ அப்படியே வந்து எட்டி பாக்குது இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நெறைய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். பணத் ரீதியாக நெறைய குழப்பங்கள் இருக்கும். ரொம்ப டிலே ஆகுதே சில விஷயம் அப்படின்ற மாரி யோசிக்க வைக்கும். மனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தேவையில்லாத சஞ்சலம் வரும். யாரெல்லாம் தப்பா நெனச்சுட்டு இருந்தீங்களோ, அவங்கலாம் தப்பு இல்ல போல அப்படின்ற மாரி கான்செப்ட்க்குள்ள வரும். ஆனா உங்கள மேனிபுலேட் பண்றதுக்குன்னு சில பேர் வருவாங்க. நான் திரும்பவும் சொன்ன மாரி யாராவது யாரையாவது பற்றி உங்களிடம் சொல்லி அவர்கள் மீதான ஒரு அபிப்பிராயத்தை நீங்கள் வைத்திருந்தீர்களே ஆனால், தயவு செஞ்சு அத தூக்கி போட்டுருங்க. இதுதான் நான் இந்த தடவ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சினாரியோ. ஸோ மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் அமைதியோ அமைதின்னு இருந்துருங்க. இந்த 3 தவறா எடுத்துக்காதீங்க. அந்த 3 குரங்கு பொம்மையோட இன்னொரு பொம்மையும் இப்ப சேர்ந்திருக்கு. புதுசா மனசையும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்றது. அந்த 4 பொம்மையும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் மனரீதியாக தேவையில்லாத தடுமாற்றத்திற்குள் போகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அவ்வளோதான். ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனம். முட்டி வலி வரலாம். முட்டி வலி, பாத வலி, இடுப்பு வலி, ஒற்றை தலைவலி இது மட்டும் தான். அதே மாரி சனி என்று சொல்லக்கூடிய இடமே வந்து இந்த
பரம்பரையை குறிக்கக்கூடிய சனி ராகுலாம் பரம்பரையை குறிக்கக்கூடிய இடம். சுகரு, பிபிலலாம் கொஞ்சம் கரெக்ட்டா மாத்திரை போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டம். தலைவலி, த்ரோட் பெயினு, முட்டி வலி, கால் வலி இது 4ம் தான் இந்த தடவ தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படுத்தக்கூடிய தன்மையா இருக்கு. இதில மட்டும் நீங்கள் பார்த்து பக்குவமா நடந்து கொண்டீர்களேயானால், இந்த மாதத்தை எளிதாக கடந்து விடக்கூடிய தன்மை. மத்த எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆஃப்டர் பிப்ரவரிக்கு மேல எல்லாமே தாறுமாறா இருக்கு. அதுவரைக்கும் கொஞ்சம் எல்லாத்துலயும் நிதானமாக கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. யாருக்கு? தனுசு ராசி நேயர்களுக்கு. ஓகே. இந்த தடவ நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்ல வெண்ணெய் சாத்தி, அந்த வெண்ணெய நீங்க உட்கொண்டு வர உங்களுடைய பேச்சிற்கான வசீகரம் அதிகரிக்கும். அதே மாரி பிள்ளையார்பட்டி வழிபாடு, கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை தீர்த்து கொடுக்கும். பணம் வராத இடத்துல பணம் வருவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். ஸோ கேது என்று சொல்லக்கூடிய இந்த ஞானக்காரகனாகிய விநாயகர் வழிபாடு வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தவிடுபொடியாக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ராசிநாதனே கொஞ்சம் வக்ரமாயிருக்கக்கூடிய தன்மை அழகாக பிள்ளையாரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு ஓம் கம் கணபதியே நமக்கு, ஓம் கம் கணபதியே நமக்கு, ஓம் கம் கணபதியே நமக்கு இதை சொல்லிக்கிட்டு தினம் இந்த ஒரு மாதமும் 27 தடவை நீங்கள் சொல்லிட்டு கிளம்புனீங்க அப்படின்னா மிகச்சரியான மாற்றத்தை வாழ்வியலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பை மிஸ்டர் கணபதி கொண்டு வந்து கொடுப்பார். கலக்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய, கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, கவனமோடு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஓகே. தனுசு ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை ஆடு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடா? ஆமாம். நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை ஆடு பார்க்கறது, ஆடோட கனெக்ட் ஆகிறது, ஆடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கண்ணில் படுறதுன்ற மாதிரி இந்த தடவை ஆடோடு கனெக்ட் ஆக போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி போகாத, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய, யாரை பற்றியும் புறங்கூறாத, நீங்கள் யாராவது புறங்கூற மாதிரி கேட்டாலும் அது செவி சாய்க்காதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது 2026 வருட ஜனவரி மாதம்.